அருள் ஞான ஜோதியே அகத்தின் ஜோதி தனிப்பெரும் கடவுளே அகத்தீசராவார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சந்தமேவும் தமிழியச் செய்தவன் வெந்தவர் பின் விரவினை வென்றவன் கந்தமாமலர் காவிரி தந்தவன் செந்தமிழ் மாமுனி அகத்தீசன் திருவடி போற்றுவோம். மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன். மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன். மதியறியேன் விதியறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலையறியேன். ஆதிவரம் திருவருளை நானும் போற்றி அறிவிக்க மகனொருவன் ஞான நூலை ஓதுகிறேன் சண்முகமும் அறிவதற்கு உயர்வான மன்னனவன் நல்லிரங்க. தங்க மகன் வழிபாடு பூஜை செய்ய தவறாது ஆன்மீகம் சார்ந்துதான். காணவே ஈசனோடு பூசை கூட கருத்தாக அகத்தியன் வழிபாடுனக்கு தவறாது பஞ்சபூத தலங்கள் சென்றும் தானிவரும் சென்றுமே பூஜை செய்து தவறாது அண்ணாமலை தலமும் வர தானப்போ பௌர்ணமியும் சொல்லியிருக்கும். கூரமகன் கிரிவலமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தவறாது ஈசனுக்கு பூஜை செய்தது தவறாது வேலனுக்கும் பூஜை எங்கு தான்முறையாய் கனிதளமும் சென்றுதான் குருமாரின் தீட்சை பெற்று சுத்தமுடன் இயங்கிடவும் மேன்மை காட்டும். தானவரும் எதிர்பாரா அமைய கிட்டும். உண்டான குருவோடு ஆசி பெற்று உத்தமனை பயிற்சிகளும் செய்யும் வேலை. குருமார்கள் உபதேசங்கள் தானிவருக்கு உண்டாகும் படிப்படியே தானுரைத்த நூல்கள் வழி அறிந்துதானே தவறாது அகத்தியன் மூலமாக தானிற்கு சித்தர்களின் ஆசி உண்டு தவறாது 18 சித்தராசி. சித்தர்களின் நாமம் தன்னை சுகமுடனே செய்துதான் சுகங்கள் காணும். சுகமுண்டு சூட்சமங்கள் தெளிவுகளும் என்னுள் உண்டு. காணவே ஆலயமும் ஆக்குதற்கு கண்டிப்பாய் தனங்களும் உதவி செய்வாய். தானதற்கு இயக்கமும் தொட்டுதானே தவறில்லா எனக்குமே ஆலயம் அமைக்க அப்படிங்கிறார். தவறில்லா பொது சேவை சிந்தனைகள் காணவே மேன்மைகளும் உமக்கு உண்டு கண்டிப்பாய் ஞானிகளின் ரிஷிகளாக. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. மன்னர் நாதர் அம்பலவர் வந்தார் என்று திருச்சொன்ன நாதம் என்னிரண்டு செவிகளினுள் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாளும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்க. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாளும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்க. அருள் நாடகம் புரி
வலையுட்படுவார் சத்தியர் நித்தியர் மன்றில். பாடிய நல்லோர் தமக்கே நாடியதெல்லாம் அளிப்பார் பக்தி வலையுட்படுவார் சத்தியர் நித்தியர் மன்றில். ஆடிய பொற்பாதர் வேதம் தேடிய சிற்போதர் உன்னை. ஆடிய பொற்பாதர் வேதம் தேடிய சிற்போதர் உன்னை. அணைய வந்தார் வந்தார் என்றே இணையில் நாதம் சொல்கின்றதே. அணைய வந்தார் வந்தார் என்றே இணையில் நாதம் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. எந்தரமுட்கொண்ட ஞான சுந்தரரின் மணவாளர் எல்லாம் செய்வல்ல சித்தர் நல்லூர் உளத்தமர்ந்தார். எந்தரமுட்கொண்ட ஞான சுந்தரரின் மணவாளர் எல்லாம் செய்வல்ல சித்தர் நல்லூர் உளத்தமர்ந்தார். மந்திரமா மன்றிலின்பம் தந்த நடராசர் உன்னை. மந்திரமாமன்றிலின்பம் தந்த நடராசர் உன்னை. மறுவ வந்தார் வந்தார் என்றே தெருவில் நாதம் சொல்கின்றதே. மறுவ வந்தார் வந்தார் என்றே தெருவில் நாதம் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. ஓதி எந்த விதத்தாலும் வேதியனும் தேர்வறியா ஓங்கார பஞ்சகத்தே பாங்காக நடிக்கின்றார். ஓதி எந்த விதத்தாலும் வேதியனும் தேர்வறியா ஓங்கார பஞ்சகத்தே பாங்காக நடிக்கின்றார். ஆதி அந்தம் காண்பறிய சோதி சுயஞ்சோதி உன்னோடாட வந்தார் வந்தார் என்றே நாடிநாதம் சொல்கின்றதே. ஆதி அந்தம் காண்பறிய சோதி சுயஞ்சோதி உன்னோடாட வந்தார் வந்தார் என்றே நாடிநாதம் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. அற்புத பேரழகாளர் சொற்பதம் கடந்து நின்றார். அன்பரெல்லாம் தொழ மன்றில் இன்ப நடம் புரிகின்றார். அற்புத பேரழகாளர் சொற்பதம் கடந்து நின்றார். அன்பரெல்லாம் தொழ மன்றில் இன்ப நடம் புரிகின்றார். சிற்பரர் எல்லாமும் வல்ல தற்பரர் விரைந்திங்குன்னை. சிற்பரர் எல்லாமும் வல்ல தற்பரர் விரைந்திங்குன்னை. சேர வந்தார் வந்தார் என்றே ஓங்காரநாதம் சொல்கின்றதே. சேர வந்தார் வந்தார் என்றே ஓங்காரநாதம் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம்
செய்தேனோ. ஆரணர் நாரணர் எல்லாம் பூரணர் என்றே துகின்ற ஐயர் திருவம்பலவர் மெய்யர் எல்லாம் வல்ல சித்தர். ஆரணர் நாரணர் எல்லாம் பூரணர் என்றே துகின்ற ஐயர் திருவம்பலவர் மெய்யர் எல்லாம் வல்ல சித்தர். காரணமும் காரியமும் தாரணி நீயாக உன்னை, காரணமும் காரியமும் தாரணி நீயாக உன்னை காண வந்தார் வந்தார் என்றே வேணுநாதம் சொல்கின்றதே. காண வந்தார் வந்தார் என்றே வேணுநாதம் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பாகார் மொழியாள் சிவமாகாம வல்லினாளும் பார்த்தாட மணிமன்றில் கூத்தாடுகின்ற சித்தர். பாகார் மொழியாள் சிவமாகாம வல்லினாளும் பார்த்தாட மணிமன்றில் கூத்தாடுகின்ற சித்தர். வாகா உனக்கே என்றும் சாகாவரம் கொடுக்க, வாகா உனக்கே என்றும் சாகாவரம் கொடுக்க வலிய வந்தார் வந்தார் என்றே வலியநாதம் சொல்கின்றதே. வலிய வந்தார் வந்தார் என்றே வலியநாதம் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. எப்பாரும் எக்கணமும் எங்கணமும் நான் சென்றே எந்தை அருட்பூளை எவ்வீடல் வேண்டும். தப்பேதும் நான் செய்தும் நீ போருத்தல் வேண்டும். தலைவார் என தெரியாது வரமும் வேண்டுவரே. அகண்ட பரிபூரணமாம் உமையாள் பாடும் அப்புறத்தே நின்றதோர் ஐயர் பாடும் நாதாள் பாடும் புகழ்பெரிய வாக்குடைய வாணி பாடும் நிகழ்ந்தனவே இணையாண்ட குருவின் பாதம் நிறையாய் சரோவத்தில் எல்லோர் பாதம் முகந்தன நீங்கெடுத்த சின்மயத்தின் பாதம் காப்பான கருவூரார் போகநாதர் கருணை உள்ள அகத்தீசர் சக்திநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்ம சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர்
கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மை உள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. உமையாள் பாதம் அப்புறத்தே நின்றதோரையர் பாதம் புகழ்ந்து நின்ற கணேசனோடு நாதாள் பாதம் புகழ் பெரிய வாக்குடைய வாணி பாதம் நற்றவர்க்கு புலத்தியரும் துணைக்கண்ணர் காண்டிடை காடரும் போகர் புலிகேசர் கரூரார் கொங்கணர் காலாங்கி அன்பில் செய்யல் அருகண்ணர் அகப்பெயர் பாண்பாட்டி தேவையமாம் நவகோடி நாதாகட்கும் நானிலத்தில் கோடியுக ரிஷியார்கட்கும் உண்மையாய் கவனியற்றும் முனிவர்கட்கும் உலகத்தில் ஞானம் கண்ட சித்தர்கட்கும் மணலரக்கி வாழுகின்ற காலுகட்கும் மௌன நிலை இருக்கின்ற ஞானிகட்கும் எனது மனம் அடக்கி மிக சரணம் சொன்னேன் ஏந்துகின்றே சிரமதிலே பதமே போற்றி. எதிர்த்தியலுடைய விதை முளைத்து விட்டது மலேசியாவில். எனக்கு ஒரு மகிழ்ச்சி சிறப்பு. நான் கண்ட கனவு எனக்கு நிறைவேறிவிட்டது. நிறைந்த யமுதம் பொலி மலர்வாயோய் கற்பாரையும் சிந்துருக்கும் வடிவத்தோயே. இருள் கடிந்த உள்ளம் முழுதும் இடம் கொண்ட
அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் கரத்துணர் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தியம் அமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே. அருள் விளக்கே அருள் சுடரே அருள் ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கழிந்த உள்ளம் முழுதும் இடம் கொண்டபடியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே அருள் கழிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கே திருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய்யும் ஓமம் ஏற்றருளே. உள்ளத்தை உடலெங்கும் குளிராக்கி பள்ளத்தில் விழ வைத்து பாலாகும் நோய் தீர எல்கின்ற எண்ணெயை எடுத்துமே காப்பிடுவோம் நல்லருளை தந்திடுக அகத்தீசா நயந்து தினம் குளித்திடு. சுடரே அருள் ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கழிந்தென் உள்ள முழுதும் இடம் கொண்டபடியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கே தெருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய்யும் ஓமம் ஏற்றருளே. मगरशिक्त स्वाहा वशिष्ठ मगरशिक्त स्वाहा मगरशिक्त स्वाहा. வல்வினைகள் வாராது வாழ்வென்றும் சிறந்திடவே கல்வி கடல் ஊற்றை காலமெல்லாம் தந்திடவே பல் ரோஜா பன்னீரும் பனிமலரின் சாரமும் நல்லுடலில் ஊற்றுகிறோம் அகத்தீசா நனைந்து நிதம் குளித்திடுக. அருமை நன்மகன் சண்முகம் அவர்கள் என் குருநாதர் தங்கராசன் அடிகளார் தான் அகத்தியரை காட்டினார் என்று சொன்னார். அது உண்மையா என்ற கேள்வியை எழுப்பி பார்த்தேன். நான் சதுரகிரியிலிருந்து குகையிலே இருந்து வந்து முதலாண்டோ இரண்டாம் ஆண்டோ கால் வைத்த போது சமாதி நிலை அடையலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே ஹரிக்கோன் லைட் தான் இருக்கும், சுற்றி வீடே கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு உருவம் வந்துச்சு. எங்கய்யா இருந்து வர்றீங்க? நான் மலேசியாவிலேருந்து வர்றேன். சண்முகம் ஐயாவுக்கு சோத்து அப்போ மாத்தாஜி இருந்தீங்களா வந்துட்டீங்க. இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, கட்டில் தான். பரவாயில்ல சாமி, ஆற்றுல தான் போய் குளிக்கணும். பரவாயில்ல சாமி. அப்படியா மகனே, சரி வா
அப்படி நடந்த கட்டாதரை அந்த ரயில்வே பாலத்தை நடக்க வச்சு கல்லில் நடக்க வச்சு பயங்கரமான குளிராக இருக்கும். அந்த குளிரில் இப்படி சுகவாசியாக இருந்த அசாமி பரவாயில்ல சாமி குளிர் அத்தனையும் உள்ள இருக்கு, வெளியே காட்டாங்க பரவாயில்ல சாமின்னு கூட வந்தபோது நான் ஆங்காங்கே குகைகளுக்கு அழைத்து சென்றேன். ஆங்காங்கே குகைகளிலே பெரும் அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. கொங்கணர் குகையிலே ஒரு அற்புதம் நடந்தது. கண்ணை மூடி தியானம் சிலந்து எழுந்தவுடன் எங்க சாமி இங்கே முதல்ல விபூதி இல்லை, இப்போ விபூதி இருக்குது. எனக்கு என்னப்பா தெரியும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கண்ணை திறந்தா அந்த 2 பேர் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் உருண்டு வரும். சாமி எலுமிச்சம்பழம் வருது, நீங்க கொண்டாந்து நானுங்க எப்போ கொண்டாடுறேன். சரி அப்படியே போயிட்டு அகத்தியம்பள்ளி போனா சாமி அங்கே சிரிக்கிறார். சாமி அகத்தியர் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. எல்லா இடங்களுக்கும் சுற்றி வந்து கொண்டு காட்டிலே பரதேசியாக அன்றாடம் உணவு தின்பதற்கு கூட வழி இல்லாமல் ஏதாவது ஒரு பக்தர்கள் வந்தால் ஒரு 5 ரூபாய் கொடுக்க மாட்டார்களா? ஒரு 2 ரூபாய் கொடுத்தால் நான் எப்படியாவது சாப்பிடுவதற்கு வழி கிடைக்குமே. மாதாஜியும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள், நானும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பேன். உரிய நேரத்திலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். இப்படி இருக்கின்ற வேளையிலே இன்றைக்கு எனக்கு அமெரிக்காவிலே இருந்து தொலைபேசியிலே ஃபோன் வருகிறது, சவுத் ஆப்பிரிக்காவிலே இருந்து ஃபோன் வருகிறது. சாமி தங்கராசடிகளாரா? ஆமாம். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் அமெரிக்கா இருந்து பேசுகிறேன். என்ன உனக்கு எப்படிமா தெரியும்? சண்முகமாவுடைய அப்பா செய்தியில் பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வருது. எங்கிருந்து வருது? சண்முகமாவுடைய அப்பா பார்த்தேன். அவர்கிட்ட பேசுங்க கல்லா இருப்போன்னு சொன்னாங்க. இலங்கையிலிருந்து செய்தி வருது, உலக நாடுகள் பூரா வருது. இன்னைக்கு மலேசியா சுத்திலையும் வருது. இத்தனை கூட்டம் இங்க இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், அகத்தியர் சண்முகத்தை காமிச்சாரா எனக்கு? இல்ல சண்முகத்துக்கு வந்து அகத்தியர் என்ன காமிச்சாரா? இல்ல, உலகம் பூராவும் என்னை காட்டி உணர்த்தியவர் அகத்தியர் சண்முகத்தை காட்டி எனக்கு உணர்த்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நிஜமான உண்மை. குருவை எப்படி போற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச என்னை போற்றினார். அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எம்பெருமானையும் 12 சித்தர்களையும் எழுந்தருளை செய்வதற்காக இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சியை சண்முக ஆவுடையப்பன் அவர்கள் பாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆடல் செய்பதியே இருமையும் அளித்த என் அருட்பெருஞ்சோதி என்னரசே பள்ளி எழுந்தருள் தொலைத்து அடிமை உன் பதம் தொழுதிடச்சு அருள் புரியவும் வைக்கும் மனம் வைக்குமை தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற அருகே கல்லார் வாழும் என் அகத்தீசனே மௌனதே சீரவும் கருணை காட்டி நின்று அருள் புரியவும் தாய் கை குழந்தை என நீ கைக்குள் வைத்து தகுந்த நல் அருள் புரியவும் சத்தமுகில் என இன்பம் மாமடை சுரிந்திட சதானந்தம் அருள் புரியவும் ஒதிகை சஞ்சாரா தீமகி தன்னோ ஞான குரு பிரசோதயாத் ஓம் அகப்பை சித்தர் தேவாய வித்மகே சிஷ்ய காருண்யாய தீமகி வஜ்ராயுதனே போற்றி 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 ஓம் வள்ளிமணாலா போற்றி 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 ஓம் வெற்றிமலர் சூடி போற்றி 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 ஓம் வேலாயுதனே போற்றி 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 ஓம் சுப்பிரமணியனே போற்றி 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 ஓம் சுத்த தத்துவ ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி 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 ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி 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 ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி 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 ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி 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 ஓம் கதம்ப
Annadanam, what we did in Tiruvannamalai temple. You see, I can tell you, Shan, it is something, very, very divine. It is something what only the gods, Mahans can do such a feat. Because this is not an ordinary thing what we did. It started like this. Early morning, we were supposed to start at 8:30. But, our Deva driver, since he was arranging it with his people, he said it may be delayed for 1 hour. So Ram and I, we went to Isana Linga temple, and after that, we just waited in front of Subramania Swami's Samadhi. I just went and I prayed to Subramania Swami, telling him, first, it is Shanmugam, your son, who's doing this. Come forward and assist me. He has given me a very massive responsibility, which I have to fulfill it because it was also the dictates of Agatya. I stepped in to complete it without leaving a single stone unturned. I went to his Samadhi. I called out for Agatya. I called out for my previous birth guru Vashishta. I called out for Sheshadri Swamigal. I told Subramania Swami, please bring all these Mahans together with you. And I came out, we just waited. Because we saw some sadhus congregating on the left side of the road. One sadhu, priest, walks across the road, catches hold of my hand, drags me across the road and tells me, கோயில் பூட்டிட்டு இருக்கு, அம்மாடி நீங்க வாங்க, நான் கதவை திறந்து உங்களை உள்ள வள்ளலார் ஐயா வர சொன்னாரு. When he said Vallalar Ayya, my face shone like, like something like 1,000 beam, when it is flashed on your face. And I was lingering in the middle of the road, totally unaware of the traffic, the vehicles passing up and down. Nothing was in my sight. I just needed to get back. I just rushed back to the driver and I told him, you just proceed. I want to go with this person. He's calling me inside. So the van proceeded and I went with this priest inside the temple. The entire process, what was going on, I felt that he's been asked to do something in a stipulated period, a time. There was some time frame. He just dragged me first, took me inside. He opened Shivan's sanctum. Ulla ponga, he said. I was not very comfortable with just entering Shivan's sanctum. He said, Ulla ponga na sonna ille. So I went in, prayed to Shiva, and I came out. And he opened Vallalar's sanctum. Pongamma ulla, he said. I said, Ulla polama, enakku bayama irukku. He said, நாங்க தானே போன்னு சொல்றோம் உள்ள, எனக்கு மேல இருந்து கட்டளை வந்துருச்சு, உத்தரவு வந்துருச்சு, போங்க. And I went inside. There was the light of lights, the Jodi Vallalar. It was so live. That statue was made with one stone, which I knew eventually, not at that time. I just went near him and I touched his feet. I heard him whisper into my ear. These are the words he said. I am not very good at Tamil. I cannot understand that language full, neither can I speak it well too. He said, பூர்த்தி ஆயிடுச்சு சந்தோஷம். And I was not on earth when I heard that sentence. I burst out. I caught hold of his feet, and that was all I knew.
he had come in his Jyoti form, because when you see the video, you can see the Jyoti column on him, and I got his blessings. I was very happy that time, because it was not me who was doing the work. It was Shanmugam Avadiyappa doing it for his Guru Subramania Swami, and he was there with Shanmugam. I was just a stooge standing there, because Shanmugam's soul was there and they were doing the job. I cannot say I was a medium. I was just, a stepping stone for them. They had to climb on me to go and do that. That's all. And that was all I felt. And whatever blessings, whatever had come to me, it is through me being transferred to Shanmugam's family. That's it. That's all I felt. I don't think I can talk anything more than this, because when you experience the grace, the bliss in this raw source, you cannot even speak anything. You cannot speak, because you are not you that time. I don't know what to say more than this, because I don't know what to say. We never knew. I'm telling you we, because it is me and Shanmugam's family. We could not even imagine that two of the greatest powers are with us. He has no words, his wife has no words, and I had no words. All they could do when they saw the video was cry out, and that's all we did. It was something what they wanted to, give back to us for what we did to them, something in which they wanted to show their happiness to us. What else can I say more than this? I don't know. Agathian, what do I say of him? Small in stature, enormous in power, a compassion which has no limits, which has no bounds, no boundaries, pure, unadulterated love of a father. He helped me to satisfy Subramania Swami's dying wish, what has been transferred, what has been requested by Shanmugam to do, and all of us have collectively done the job. And if you would like to know who Shanmugam Avadiyappa is, he is my mortal guru. He is no different from Agastya. God bless him and his family. That's all I have to say. I am at loss of words. I cannot speak anything more than this. Thank you, Sean. Thank you for leading me
and helping me to reach my father's home. And today I'm just sitting in your temple, and all I can say is God bless you and your family. Thank you so much. சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதியடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன். நிம்மதியடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன். குருவின் மலரடி என்றும் என் கண்ணால் பார்த்து நின்றேன். குருவின் மலரடி என்றும் என் கண்ணால் பார்த்து நின்றேன். மற்றெல்லாம் மாயை பொய்யெனும் கனவில் கண்ட பொருள் போல் நினைந்தேன். மற்றெல்லாம் மாயை பொய்யெனும் கனவில் கண்ட பொருள் போல் நினைந்தேன். பிறப்பிறப்பாம் பவம் எனும் கடலில் ஜலம் முழுதும் பற்றி போச்சே. பிறப்பிறப்பாம் பவம் எனும் கடலில் ஜலம் முழுதும் பற்றி போச்சே. அதை தாண்ட உபாயம் தேடிடும் கவலை என்னை விட்டு போச்சே. அதை தாண்ட உபாயம் தேடிடும் கவலை என்னை விட்டு போச்சே. மலையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை. மலையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை. நான் சரணமாய் அடையவே அவன் என் பார்வையை உட்புறமாக்கிவிட்டான். நான் சரணமாய் அடையவே அவன் என் பார்வையை உட்புறமாக்கிவிட்டான். சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதியடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன்.